ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பனானா லீஃப் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்தி பரோட்டாக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க. ஆயில் சூடானதும் இது கூட 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும், இன்னொன்று கூட சேர்த்திக்கலாம். அது கூட 2 பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை நல்லா சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வணங்கி சுருண்டு வந்துடணுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட மசால் பொடியெல்லாம் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் முட்டை மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துறது கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கும். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் குறைச்சி கூட சேர்த்திக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக நீங்கள் முட்டை மசாலா சேர்த்தி பாருங்கள், அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண புதினா இலை ஒரு 4-5 இலை சேர்த்திக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது கூட நான் இன்றைக்கி 2 தக்காளி சேர்த்திருக்கேங்க. அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. இது நல்லா கலக்கி விட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க, அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சிடலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பரோட்டா வீடியோ போட்டிருக்கோங்க, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலா வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சேர்த்திட்டு இது நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வெந்து வரட்டும். இது இந்த சால்னா செய்யறதுக்கு பெருசாக காயம் எதுவும் தேவைப்படாதுங்க, ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் ஃபுல்லாகவே போயிருச்சுங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. நான் இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துறேங்க. இதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பின்னாடி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க. இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இதுக்கான தேங்காய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சால்னாவும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட 1 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேங்காய் விழுத சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சால்னா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க. நான் திருப்பி இப்போ 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேங்க. மொத்தமாக இதுக்கு 3.5 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. நீங்கள் இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துனா தேங்காய் விழுதோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தேங்காய் விழுதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சுங்க. திருப்பி இது மூடி வச்சுங்க. நல்லா சிம்மில் வச்சு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 15 நிமிஷம் நான் கொதிக்க வச்சுட்டேங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக நம்ம சால்னா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது கூட கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சால்னா ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சால்னா செஞ்சு நல்லா சூடான பரோட்டாவை பிச்சு போட்டு அதுக்கு மேலே இந்த சால்னா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. தினம் ஒரு சமையல், தினம்தோறும் ருசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.